வயித்துல பிறந்த நம்ம பொண்ணு இப்ப வளர்ந்து நிக்கிறா. அவளை பத்தி நீங்க கவலைப்படலங்கிறதுனால தான் அப்படி செஞ்சா. நீயும் அவனும் சேர்ந்து என் மானத்தை வாங்கிட்டீங்க. இனி நீ உயிரோட இருக்க கூடாது. விடுங்க விடுங்க விடுங்க. இவளை இப்ப கொல்லக்கூடாது. இவளை தேடி பக்கீர் வருவான். அப்ப 2 பேரையும் ஒன்னா சேர்த்து கொண்டு. ஆமா முதலாளி, அதெல்லாம் கரெக்ட். அப்படி நான் இவளை இழுத்துட்டு போய் கட்டி போடு. அவ வந்த உடனே 2 பேரையும் சேர்த்து வச்சு கொளுத்திடலாம். அண்ணா, அம்மாவை இன்னும் காணுமே. அந்த ராட்சசன் வீட்டுக்கு போக கூட நான் 100 வாட்டி சொன்னேன், கேட்டாங்களா? எனக்கு பயமா இருக்குன்னு. நீ பயப்பட வேண்டாம், நான் இப்போ போய் சின்னம்மாவை கூட்டு வரேன். அங்க போகும்போது கவனமா இருக்கணும். அந்த பொண்ணை போட்ல இருந்து இழுத்துட்டு வந்ததுனால நீ அவங்க கையில மாட்டினா கொன்னுடுவாங்க. போற பொண்ணு இருந்தா கண்டிப்பா இறப்பு இருக்கும். அதெல்லாம் பார்த்தா வேலைக்காகாது. அப்ப நானும் வரேன். நீ வர வேண்டாம். உனக்கும் கௌரிக்கும் கல்யாணம் முடிஞ்சு 10 நாள் தான் ஆகுது. அதுக்கு என்ன, நானும் கௌரியும் ஐசாமா கையில நிறைய வாங்கி சாப்பிட்டுருக்கோம். நான் சைனபாவுக்கு துணையா இருக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. சரி வா. நீங்க யாருமா? உங்களை எது கட்டி போட்டிருக்காங்க? என்னையும் என் பிள்ளையோ இந்த கொட்டைகளை போட்டு தீ வச்சு கொளுத்த மீரா முதலாளி என்ன கட்டி போட்டு இருக்காரு. மீரா முதலாளி எங்களை அடிமையாக்கி வித்த சைத்தான். அவனை பழி வாங்கத்தான் நான் வந்திருக்கேன். நீங்க கவலைப்படாம இருங்கம்மா. உங்களை யார் கொல்ல வராங்கன்னு நான் பாக்குறேன். ஒழுங்கா உண்மையை சொல்லு. அந்த அம்மா எங்க? அந்த கொட்டகைக்குள்ள கட்டி போட்டிருக்காங்க. பக்கி, நீ போய் சின்னம்மாவை காப்பாத்து. நான் இவனை பாத்துக்கிறேன். தம்பி, தீப்பந்தத்தோட யாரோ வராங்க. நீங்க இங்க மறைஞ்சுக்குவாருங்கம்மா. அவனை நான் பாத்துக்கிறேன். நீ அடிமை கண்ணு தானே? ஆமாடா. நான் ஃபக்கீர். முன்னாடி என் கை கட்ட அவுத்து விட்டியா அந்த ஃபக்கீர். ஃபக்கீர்? நான் தான் ஃபக்கீர். அடிமை கண்ணு. ஃபக்கீர். சரி வா. சின்னம்மா, இவன் தான் என்ன ஆபத்துல இருந்து காப்பாத்தின அடிமை கண்ணு. என்னையும் இவன் தான் காப்பாத்துனா. பக்கீர், வா நம்ம கிளம்பலாம். நம்மளை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அவனை விட்டுட்டு நான் இங்க இருந்து போக மாட்டேன். பக்கீர், சண்டைக்கு போவேனா, வீட்டுக்கு போலாம் வாப்பா. இங்க இருந்து போக முடியாது. புடிங்கடா உங்களை. அடிமை கண்ணு ஒருத்தனி விடாத. டே ஷைத்தான், நான் யாருன்னு தெரியுதா? உன்னால கடலை குச்சி செத்தாங்களே
அவனோட மகன் ஃபக்கீர். ஃபக்கீர் ஃபக்கீர் நீ பண்ண அநியாயத்துக்கு பாடம் கற்பிக்காம உன்னை நான் விட மாட்டேன்டா. ஃபக்கீர் அவனை ஒன்றும் செய்யாத ஃபக்கீர். சின்னம்மா சொன்னதுனால தான் இப்போ நான் உன்னை விடுறேன். மறுபடியும் இப்படி பண்ண உன்னை உயிரோட விட மாட்டேன். ஜாக்கிரதை. வாங்கம்மா போலாம். வாடி மக்கண்ணு. நானும் வருவேன்டா. ஃபக்கீர் கடவுளே, என்னால என் மகனை பார்க்க முடியலையே, நான் என்ன செய்வேன்? ஃபக்கீர் அண்ணா எழுந்துருங்க, சாப்பிடலாம். அண்ணா அண்ணா எழுந்திருக்க மாட்டீங்கல்ல? இருங்க, உங்க தூக்கத்தை இப்ப கலைக்கிறேன். எங்க அண்ணன்னு தப்பா நினைச்சிட்டேன். அதனால என்ன? இந்த அடிமைக்கண்ணு உங்க அண்ணனுக்கு மட்டும் இல்ல, உங்க அண்ணனோட தங்கச்சிக்கும் நண்பன் தான். நண்பனுக்கு பசிக்கலையா? சில பேர் பக்கத்துல இருந்தா பசிங்கிறதே தெரியாம போயிடும்ல. சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன். ஃபக்கீரும் வந்துட்டோம். அண்ணன் எங்க போயிருக்காருன்னு யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும். எங்க? 2 சுருள்வாள் செய்யறதுக்காக கொல்லனை பார்க்க போயிருக்காரு. சைனபா, என்னம்மா? நீ கதை பேசிட்டு நிக்கிறியா? அவனை சாப்பிட சொல்லு. வாங்க. ஊட்டி விடுவியா ம் வாழ்நாள் முழுக்க? வாங்க. கடவுளே வந்து சொன்னாலும் அந்த மாப்பிள உன்னை கட்டிக்க மாட்டான். அப்புறம் என் மேல இருக்கிற பிரியத்தினால அவங்க அப்பா உன்னை கட்டிக்கிறேன்னு சொன்னார். உடனே இந்த கல்யாணத்தை நடத்தணும். நீங்க எல்லாம் ஒரு மனுஷனா? என்ன சொன்ன? மிருகங்கள் கூட இப்படி செயல்படாத. உன்னோட இந்த திமிரால தான் அந்த கல்யாணம் நடக்காம போச்சு. என்னோட திமிரால இல்ல, உங்களோட கொடூரமான இந்த செயலாலதான். என்ன சொன்ன? என்னவா, உங்களுக்கு பிறந்த இன்னொரு பொண்ணு இருக்கால, அந்த அம்மாவுக்கும் உங்க பொண்ணுக்கும் நீங்க என்னைக்காவது ஒருவேளை சாப்பாடு போட்டுப்பீங்களா? அவ்வளவுதான், நான் அப்பவே அத்து விட்டுட்டேனே. அப்பா, என்னதான் அத்து விட்டாலும் அறாதுதான் அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் இருக்க உறவு. நீ எனக்கு கத்து கொடுக்கறியா? இல்ல, சைனபா என்னோட மூத்த சகோதரி. நீங்க ஒரு மனுஷனா இருந்தா முதல்ல அவ கல்யாணத்தை நடத்தணும். அது நடக்காதுடி. அப்படின்னா நான் ஒண்ணு சொல்றேன், சைனபாவுக்கு கல்யாணம் நடக்காம நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன். உன்னை நான் கொலைய பண்ணிடுவேன். கொன்னிடுங்கப்பா, கொன்னிடுங்க. என்னோட அம்மாவையும் நீங்க மிதிச்சு தானே கொன்னீங்க, அதே மாதிரி என்னையும் கொன்னிடுங்க. முதலாளி 2 பேர் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க, சீக்கிரம் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் சலாம். உட்காருங்க உட்காருங்க. நீங்கெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியலையே. நாங்க பொன்மலையில இருந்து வரோம். பேரு அலியாரு. அது என்னோட மனைவி பாத்திமா. அவதான் என் பொண்ணு மைமூன். அவ என் பேத்தி சுகாரா. இங்க வர்ற பொண்ணுகளுக்கெல்லாம் எங்க முதலாளி மங்களகரமான ஒரு விசேஷம் பண்ணி தான் அனுப்புவாரு. தப்பா சொல்லிட்டேனா? அடியாத்தி, நான் ஒன்னும் என் பேத்தியை உங்ககிட்ட காட்டுறதுக்கு ஒன்னும் கூட்டு வரலடா. மீரா முதலாளிக்கு கல்யாணம் பண்றதுக்கு தான் கூட்டு வந்தோம். எனக்கு இந்த கிழமை வேண்டாம். என்னடி சொன்ன நீ? முதலாளி கிழவனா? பாக்க அப்படி இருந்தாலும் ஆளு கில்லாடி. ஐயோ, ஆத்தங்கரையில வச்சு மீரா முதலாளிய பத்தி அசிங்கமா பேசினதுக்கு அப்புறம் தான் என் பேத்திய மீரா முதலாளிக்கு தான் கொடுப்பேன்னு முடிவு பண்ணிட்டேன். தாத்தா, எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. இங்க பாரு, ஓங்கி மிதிச்சிருவேன். பாருமா, கையில கிடைச்சிருக்க அதிர்ஷ்டத்தை விட்டுற கூடாது. இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா இந்த மாளிகை என் சொத்து பூராவும் உங்க பேத்தி பேர்லயே எழுதி வச்சிடுறேன். அடியே, மீரா மாப்பிள்ள சொல்றத கேட்டியாடி? பொண்ண நாங்க சம்மதிக்க வச்சுக்கிறோம். அப்படின்னா உள்ள கூட்டிட்டு போய் சம்மதிக்கிறதா நல்லது. வாங்கடி, உள்ள போலாம். உள்ள வரையா இல்லையா? நடந்து வாடி. மாமா,
பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உடனே இந்த கல்யாணத்தை வச்சுக்கலாம். அதுவும் இன்னைக்கு ராத்திரியே வச்சுக்கலாம். For more updates, like, comment, subscribe to our channel.